Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணையும் நமக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. போதையால் பாதை மாறும் இளைஞர்கள் என்ற தலைப்பின் கீழ் பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இதில் முதலாவதாக போதை என்றால் என்ன, போதை ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுகிறது என்ற கருத்தை ரில்வான் அவர்கள் முன்வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போதையால் பாதை மாறும் இளைஞர்கள் என்கின்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மனிதனை பொறுத்தவரையில் அவன் சிந்தனையோடும் அறிவுடனும் நடந்தால்தான் இந்த உலகத்தில் பெருமையுடனும் கண்ணியத்துடனும் வாழ முடியும். அப்படிப்பட்ட அந்த பெருமையும் கண்ணியத்தையும் நிலைகுலைய வைக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த போதை. இந்த போதை அருந்துவதனால் அவன் மட்டும் துன்புறுத்தப்படுகிறானா என்று பார்த்தால் அதுதான் கிடையாது. அவன் போதை அருந்துவதினால் அவனுக்கும் அவனை சுற்றி உள்ளவர்களுக்கும் அவன் சமுதாயத்திற்கும் அவன் குடும்பத்திற்கும் இதன் மூலியமாக ஏராளமான துன்பங்கள் நிகழ்வதை நம்மால் காண முடிகிறது. அவன் போதை அருந்துகிறான் என்றால் அவனுக்கு முதலில் ஏற்படும் துன்பம் என்று பார்த்தால் அவன் உடல் பாதிப்புகள் ஏராளமாக ஏற்படும். அதில் அவனுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பான அவனுடைய மூளை செயலிழக்க செய்கிறது. இந்த போதையை அருந்துவதினால் அவன் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம் என்ற ஒரு எண்ணம் என்ற ஒரு தெளிவு கூட அவன்கிட்ட இருக்காது. எந்த அளவிற்கு கொலை செய்கிறான், அசால்ட்டாக கொலை செய்கிறான். ஏன்னா அவனுக்கு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் கொலை கொள்ளை போன்ற ஏராளமான திருட்டு விபத்துகள் போன்ற ஏராளமான தவறுகள் ஏற்படுவதற்கு அவனுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இந்த போதை. இந்த போதை அருந்துவதனால் என்ன நடக்குது, மூளைக்கு பாதிப்பு ஏற்படுது. அவன் உடலில் ஏராளமான உறுப்புகள் இதன் மூலியமாக சேதனமாகுது. அல்லாஹ் தனது திருமறையில் என்ன கூறுகிறான், உங்கள் கரங்களால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது என்ன, நம்மளால் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இவனா அந்த துன்பத்தை அவனா தேடிக்கிறான். அது மட்டுமா, அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்பானே, சும்மலத்துஸ் அலுன்னையோமைதீன் அனிநயீம், அந்நாளில் அருட்கொடைகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பகிரங்கமாக சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் கொடுத்த அந்த அமானிதமான அந்த உறுப்புகளை நீ சேதாரம் பண்ணுறிய, அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்க மாட்டான். நீங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். இவன் போதை அடிச்சுட்டு அந்த போதை கிடைக்காட்டினா என்ன செய்கிறான், அவனுக்கு அந்த போதை கிடைக்காம தடுக்கக்கூடிய இடத்துல யார் இருந்தாலும் சரி, அது தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவன் அசால்ட்டாக கொலை பண்ணுவான். எதற்காக, இந்த போதை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமா, அவன் திருடுறான். எதற்காக திருடுறான், இந்த போதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த போதையை குறித்து அரசாங்கம் வெளியிடுறாங்க. என்ன சொல்கிறான், 2025 கணக்கெட்டின்படி இதுவரைக்கும், அதாவது அரசாங்கம் 1000 நபர்களை போதை கடத்தல் கும்பல்காரர்களை கைது செஞ்சுருக்காங்க. அவன் எவ்வளோ போதை பொருளை கடத்தல் பண்ணியிருக்கான்னு பார்த்தா 1,35,000 கிலோ. வெறும் 1000 கிலோ இல்லை, 10,000 கிலோ இல்லை, 1,35,000 கிலோ
கொண்ட அந்த போதைப் பொருளை அவன் கடத்துகிறான். எவ்வளோ மதிப்புன்னு அதில் போடையில் பார்த்தா 2000 கோடி. 1000 கோடி இல்லை, 500 கோடி இல்லை, 2000 கோடி ரூபாயை அவன் கடத்தல் செய்கிறான், திருடுறான். எதற்காக? இந்த போதை என்பதற்காக. அவனுக்கு போதை கிடைச்சா போதும் என்ற அந்த மனோபக்கத்தோலே அவன் இருக்கிறான். அப்போ இந்த போதை அருந்துவதனால அவன் மட்டும் அந்த துன்பத்துக்கு ஆளாகிறதில்ல, அவனை சுற்றி உள்ளவர்களும் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. அப்படி தானே ரஃபா? ஆமாம். இப்போ வந்து ஒரு அப்பாவி ஆட்களாம் வந்து இந்த போதைக்கு வந்து இது பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க போதையை அருந்துட்டு அவங்களும் வந்து அந்த போதைக்காக வந்து இது பண்ணுறாங்கல்ல, கொலை இது பண்ணிக்கிட்டு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, இந்த போதை அருந்துவதனால அவன் மட்டும் துன்புறுத்துறானா என்று பார்த்தா பிறர் நலத்தையும் அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடியதாக இந்த போதை இருக்குது. எப்படி அவன் ஒரு போதையை அடிக்கிறான், போதையை அருந்திட்டு சாலை விபத்தில் ஏற்படுத்துது. அவன் வாகனம் ஓட்டும்போது சாலை விபத்து ஏற்படுது. அதன் காரணமாக ஆரோக்கியமானவர்களும் பல கனவுகளோடும் செல்லக்கூடிய அந்த அப்பாவி மக்கள் அதன் மூலியமாக உயிரிழக்கிறாங்க. இந்த கணக்கேட்டு அரசாங்கம் வெளியிடுது. ஒரு ஆண்டில் 2,98,000 நபர்கள், ஏறத்தாழ 3 லட்சம் நபர்கள் வெறும் சாலை விபத்தில், அதுவும் இந்த போதைக்காக இறந்துருக்காங்க என்று நம்மால் பார்க்க முடியுது. அப்போ இந்த போதை எந்த அளவிற்கு ஒழிக்க வேண்டிய ஒன்று, இதை பயன்படுத்துவதனால அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கிறான. அப்போ இதை நம்ம தட்டி கேட்கணும்ல. அது மட்டுமா, இந்த சாலை விபத்தில் அப்பாவி மக்கள் எவ்வளோ பேர் என்று அந்த கணக்கேட்டை பார்த்தா 1,60,000 பேர், அதாவது பாதிக்கும் அதிகமான நபர்கள் அப்பாவி நபர்கள், ஆரோக்கியமானவர்கள், பல கனவுகளுடன் சென்றவர்கள், அவர்களை உயிரிழக்கச் செய்த ஒரு செயல் என்றால் அது இந்த போதை என்று நம்மால் விளங்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த போதை, அப்படிப்பட்ட காரியம்தான் இந்த போதை என்று நான் சொல்கிறேன் ரஃபா. இப்போ வந்து குறி வைக்கப்படுறது யாரு? அதாவது இந்த போதை பழக்கத்தில் அதிகமாக யார் இருக்கா என்று பார்த்தா இளம் சமுதாயம்தான். இப்படி கொலை கொள்ளை போன்ற செயல்களில் அதிகமாக யார் ஈடுபடுறா என்று நம்ம குறிப்பிட்டு பார்த்தாலே தெரிந்துவிடும். குழந்தைகள் அதை செய்வதில்லை, முதியவர்களால் அதை செய்ய முடியாது. இதற்கு இடையில் உள்ள அந்த பருவத்தில்தான் இவர்கள் இந்த போதையை அருந்துகிறார்கள், இந்த போதை பழக்கத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். எப்படி? நம்மை போன்ற சமுதாயங்கள் கீழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான காரணம் இந்த இளைய சமுதாய சிந்தனை இல்லாமல் நடப்பதின் காரணமாக தான். அந்த இளைஞர்கள் இன்று போதையில் மூழ்கி இருப்பதினால்தான் நம்முடைய சமுதாயம் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ போதையில் மூழ்கி கிடக்கிறான், அவனால் வெளியே வர முடியுமா என்று பார்த்தா அவன் ஒரு முறை அருந்தி பார்ப்போம் என்று நினைத்து விட்டாலே போதும். ஒரு முறை அவன் அருந்துவிட்டால் அதை அவன் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவனாக இருப்பான். இது சும்மா சாதாரண ஜூஸு குடிக்கிற மாதிரி கிடையாது, ஒரு தாட்டி குடிச்சிட்டு ஒரு தாட்டி விடுற மாதிரி. இது குடிச்சிட்டா ஒரு தாட்டி, அவ்வளோதான். இதற்கு மூல காரணமாக யார் இருக்கா என்று பார்த்தோம்னா அது நம்மளுடைய ரஃபான் சொல்லுவார். இப்போ தன்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இப்போ தன்னுடைய தாயோ தந்தையோ இந்த மது அருந்தே அப்படின்னு சொல்லுவதில்லை. எப்படி ஏற்படுது என்று அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, கவலைக்காக நாங்கள் இதை குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன கவலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாதாரண மனிதனுக்கு வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி கடன் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்காக நாங்கள் இந்த மதுவை குடிக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அப்போ உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் என்ன கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே அல்லாஹ் படைச்சிருக்க மனிதர்களுக்கு, எல்லா மனிதர்களுக்குமே இருக்குது. உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, முஹாசினுக்கு இருக்குது. அது நபியாக இருந்தாலும் சரிதான், பெரிய விஐபியாக இருந்தாலும் சரிதான், ஜனாதிபதியாக இருந்தாலும் சரிதான், பெரிய கவர்னராக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே இருக்க செய்யும். அப்போ என்ன அவங்களுமா இந்த மதுவாக இருந்துறாங்க? அப்போ இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க,
இது நாங்கள் வந்து கவலைக்காக தான். அப்போ வந்து இது வந்து சும்மா ஒரு சொல்கிறதுக்கான காரணம் என்பது. இப்போ கவலை எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து காசு கிடைக்கல, இப்போ வந்து மது வாங்குறதுக்கு வந்து காசு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறான்னா, ஒருத்தவனை அடித்தா அவன்கிட்ட இருந்து காசு வந்துடும், ஒருத்தவனை வீழ்த்தினா அவன்கிட்ட இருந்து காசு வந்துடும், வீட்டில் உள்ள மனைவி அடித்தா அவங்க வந்து நம்மள்ட்ட காசு தந்துடுவாங்க, பிள்ளை அடித்தா பிள்ளை அம்மாட்ட இருந்து வாங்கி காசு தந்துடும் அப்படின்னு வந்து ஒருத்தவனை அடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கலவரமும் வந்து செய்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது இது வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்பதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியதுவான். அப்போ இது வந்து சொல்கிறதுக்கான காரணம். அப்போ உண்மையான காரணம் என்ன நினைக்கிறீங்க? சினிமாவும் இதற்கு ஒரு காரணம். இப்போ சினிமா பார்க்குறான்னா ஒருத்தவனுடைய, இப்போ ஒரு நடிகனை வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கேன், இவன் வந்து நல்லவன் அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்தில் இப்போ இந்த மாதிரி போதை ஒரு இது சீனு மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பான்னு நினச்சிருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இது சரி போல அப்படின்னு நினச்சிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா அதே மாதிரி அருந்துவான். இப்போ எப்படின்னா இந்த மாதிரி அவன் வந்து அந்த மாதிரி ஒரு போதையை அருந்துறானா கீழே போடணுமா, போதையை வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு போடணுமா, இல்லாட்டி அந்த சீனை வந்து அவன் எடுக்க விட மாட்டானா. நீ வந்து அந்த சீனை வச்சா அந்த படத்தை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாலே அவன் அந்த சீனை வைக்க போறான். அப்ப இது தப்புன்னு தெரிஞ்சு என்ன பண்றீங்க, இந்த சீனை வைக்கிறியா? அப்ப வந்து இது வந்து என்ன, சினிமாவும் இதற்கு ஒரு காரணம் என்பதை நீங்க வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப சினிமா மட்டும்தான் காரணமா? நண்பர்கள் உலகத்தில் வந்து இப்போ வந்து ஒரு நண்பர் இருக்கானா, அவன் வந்து இந்த மாதிரி ஒரு போதை வழக்கத்தில் இருந்தானா அவன்கிட்ட நீங்கள் போய் சொல்லணே இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லணே. இப்போ நீங்கள் தான் என்னுடைய நண்பனா, உங்கள்கிட்ட உள்ள பழக்கம் தான் என்கிட்ட உள்ள பழக்கம் தான் உங்கள்கிட்ட வரும். அதே மாதிரி தான் இப்போ உங்கள் நண்பன் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்தில் இருந்தானா அவன்கிட்ட உள்ள பழக்கம் உங்கள்கிட்ட வரும். நீங்கள் அவனை விட்டு விலகுங்க, அவனை விட்டு விலகவும் மாட்டேங்கிறியா, அப்போ வந்து உங்கள்கிட்ட என்ன வரும், அவனுடைய பழக்கம் தான் வரும் என்பதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உலகத்தில் வந்து நண்பர்கள் தான் வந்து நீங்கள் சரியாக தேர்வு செய்யணும். அதை விட்டுட்டு வந்து யாரையோ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் தான் வந்து வழிக்கு இது பண்ணுறிய என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ சினிமாவும் நண்பர்களும் தான் போதைக்கு காரணம்னு சொல்கிறீங்க? இல்லை, பெற்றோர்கள். இப்போ வந்து பெற்றோர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிள்ளைய வளர்த்துட்டு விட்டுறிய, தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான், யாரோட சேர்றான், வீட்டில் லேட்டாக வரானே, யாரோட சேர்றான், யாரோட பழக்கம் வச்சுருக்கான் என்பதை பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்கூலில் மிஸ்ஸு பார்த்துக்குறாங்க, ஸ்கூலுக்கு போகிறான், பள்ளிக்கு போகிறான், பள்ளியில் ஆலிம்சா பார்த்துக்குறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா விட்டுறிய. அப்போ இதுக்கு பெற்றோர்களும் ஒரு காரணம். நாளை மறுமையில் வந்து இது ஸ்கூலில் உள்ள மிஸ்ஸோ பள்ளியில் உள்ள ஆலிம்ஸோ வந்து கேட்க மாட்டாங்க, எல்லாம் கேட்க மாட்டான். நீ உங்களை தான் கேட்பான். உடனே இப்போ நீங்கள் தானே பிள்ளைய பற்றியா, அப்போ உங்கள்கிட்ட தான் கேட்பான். நீங்கள் வந்து என்ன பண்ணுறிய, தன்னுடைய பிள்ளைய வந்து என்ன வாங்கி கேட்டாலும் வாங்கி கொடுத்துறது, காசு கேட்டால் காசை கொடுத்துறது, இந்த மாதிரி விட்டுறிய. அப்போ வந்து நாளை மறுமையில் வந்து அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்படுவானா. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் ரய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நாளை மறுமையில் உங்களுடைய பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகிறேன்னு கேட்பாங்களே. அப்போ நீங்கள் வந்து நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவானே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கேன்ல, இந்த உனக்கு ஒரு புள்ள கொடுத்துருக்கேன் இது அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நான் எங்கள் ஸ்கூல் மிஸ்ட்டை தான் விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்பீங்களா? இல்லை. அப்போ வந்து அந்த அல்லாஹ் வந்து அவளுடைய பிள்ளைகிட்ட தான் கேட்பான். ஸ்கூலில் உள்ள மிஸ்ஸுக்கு ஒரு பிள்ளை இருக்கான், அவன் தப்பு செஞ்சால் அவங்கள்ட்ட போய் கேட்பான். அப்போ இதுக்கு வந்து முக்கிய காரணம் பெற்றோர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்னு. பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு மார்க்க கல்வியை சரியாக ஊட்டினா அவன் இந்த மாதிரி தப்பு செய்வானா, மாட்டான். இப்போ வந்து அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கான், இது பண்ணக்கூடாது, இது நபி பண்ணக்கூடாது என்று சொன்னாங்க அப்படின்னு தன்னுடைய நண்பன் இப்படி பண்ணான், அவன் மறுப்பான். அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் மார்க்க கல்விக்கு சரியாக இது பண்ண மாட்டேங்கிறிய, அப்போ நீங்கள் மார்க்க கல்வியை ஊட்டினா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவான், அவன் வந்து ஓரளவாச்சு திருந்துவான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறியா, அவனை இப்படி விட்டுட்டு கடைசியாக ஊரெல்லாம் தெரிஞ்சு கடைசியாக கேவலப்பட்டு அசிங்கப்பட்டோன்னு தான் தன்னுடைய பிள்ளைக்கு இந்த மாதிரி இது இருக்குது என்பதை புரியல. அப்போ வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், முன்னாடியே பிள்ளையை பெற்றுருக்கோமா, பிள்ளை என்ன பண்ணுறா, யாரோட சேர்றா என்பதை வந்து நீங்கள் பார்க்கணும். ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறிய. அப்போ வந்து இதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர்கள் என்பதை நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த 3 சாரர்கள் தான் மிக முக்கியமாக ஒரு காரணமாக இருக்கிறாங்க? இல்லை, சமூகம்.
இந்த சமூகத்தில் வந்து ஒருத்தன் இருக்கானா, அவன் வந்து இந்த மாதிரி ஒரு போதை பழக்கத்தில் இருந்தானா, அவன்கிட்ட நீங்கள் போய் சொல்லணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஹராமு அப்படின்னு நீங்கள் வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறிய, நன்மையை ஏவ மாட்டேங்கிறியா, தீமையை தடுக்க மாட்டேங்கிறியா. இப்போ வந்து ஒரு மாதிரி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பண்ணுறானா, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஹராம் என்பது நீங்கள் சொல்லணும். இப்போ வந்து யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முதல்ல நீங்கள் அவன்கிட்ட வந்து கரத்தால் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் நாவால் சொல்லுங்கள், இல்லாட்டி அவனை விட்டு விலகி விடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிய, கரத்தாலையும் சொல்ல மாட்டேங்கிறிய, சரி அப்படி நாவாலையாச்சும் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா நாவாலையும் சொல்ல மாட்டேங்கிறிய, அவனை விட்டு விலகுவேன்னு பார்த்தீங்கன்னா விலகவும் மாட்டேங்கிறிய. அப்போ வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ணு, அவன் என்ன பண்ணுறானோ அந்த பழக்கம் தான் வந்து உங்களுக்கு ஏற்படும் என்பதை நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த 4 சாரார்களை நம்ம மிக முக்கியமான போதை பெருகுவதற்கு மிக முக்கியமான 4 காரணங்கள் இவர்கள் தான். இந்த போதையிலிருந்து விலகுவதற்கான காரணங்களாக முஹாசின் அவர்கள் கூறுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மது அருந்துறனால ஒரு முஸ்லீமு, அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் இருக்கான், அவனுக்கு இந்த போதை பழக்கம் வந்துருச்சுன்னா இதுலேருந்து எப்படி வெளியே வரணுன்ற பார்க்கணும். அதுக்கு ஏராளமான காரணங்கள் வந்து இருக்குது. அதில் முதல் காரணமாக உடல் நலத்தை பற்றி சிந்திக்கணும். இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கேன்சர் வருது, அதில் பல நோய்கள்லாம் வருது அப்படின்னா அந்த சாப்பாடை விட்டு நம்ம வந்து விலகணும். அதே மாதிரி தான் இந்த மது நம்ம பயன்படுத்த நம்ம உடல் உறுப்புகள்லாம் வீணாகி பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த போதை பொருளை பயன்படுத்துகிறனால நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் மட்டும் இல்லாமல் நம்மளோட இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. இந்த கருத்தை முன் வைக்கிறோம். அப்போ போதையிலேருந்து விலகிறதுக்கு இதை செஞ்சால் மட்டும்தான் முடியுமா? இல்லை, பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன். இப்போ இந்த போதைக்காண்டி பொருளாதாரத்தை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோமே, இதை நம்ம பிஸ்னஸ்காண்டி போட்டிருந்துருக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், நம்ம இதை சேமித்து வச்சு ஒரு அழகான வீடு கட்டியிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த போதைக்காண்டி இவ்வளோ செலவு பண்ணி இந்த மதுவை வாங்கி குடிக்கிறாங்களே. நம்ம இப்போ ஒரு ஆளோட கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அவங்க குடிக்கிற கால்வாசி 180 ரூபா. அவங்களோட மாதத்துக்கு பார்த்தோம்னா டெய்லியும் குடித்தா 5400 ரூபா. அதுவே ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா 65,000 ரூபா. அவன் அதுவே 10 வருஷத்துக்கு குடித்தான்னா அவனோட ரேட்டு 6,06,00,000. இது நான் சொல்கிறது வந்து ஒரு ஆளோட கணக்கு. இதுவே 2-3 பேரும் போச்சுன்னா அவங்க குடிக்கிற கோடி கணக்கில் தாண்டி போகும். இவ்வளவு செலவு பண்ணி அதை குடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதை நம்ம சேமித்து வைக்கலாமே, நல்லது பொழுது வாங்கி சாப்பிடலாமே, இல்லாட்டி நம்ம வாகனங்கள் வாங்கலாமே. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த மதுவுக்காண்டி இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ நம்ம மதுவை வாங்கி குடித்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு தான் அதிகமாகவே தவிர நம்மளுக்கு உடலில் எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், நபியே உம்மை குறித்து கேட்கிறோம், அவ்விரண்டில் அதிகமாக பாதிப்பும் சில பயன்களும் அதிகமாக உள்ளது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து குல்லு முஸ்கிரில் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று கூறினார்கள். அதே மாதிரி நம்ம இந்த போதையை பயன்படுத்த வேண்டாம். போதையை பயன்படுத்துறதுனால அடுத்தவனுக்கு பாதிப்பு ஏற்படுதே தவிர நம்மளுக்கும் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. அப்போ போதையிலேருந்து வெளியே வரணும்னா நம்ம நினச்சா மட்டும்தான் முடியுமா? இல்லை, அரசாங்கம் நினச்சாலும் முடியும். இப்போ அரசாங்கம் தான் இந்த போதையை வந்து மக்களுக்கு கொடுக்குது. அரசாங்கம் நினச்சாலும் முடியும். நபி காலத்தில் வந்து நபி ஆட்சி காலத்தில் இருக்கும்போது நபி சொல்கிறாங்க போதையை பயன்படுத்துறது ஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் தேக்கி வச்சுருந்த மதுபானங்கள் எல்லாரையும் ரோட்டில் போட்டு உடைச்சாங்க. மதீனா எங்கும் மது ஆறாக ஓடியது. நம்ம இன்றைக்கி குடிக்கிற மாதிரி அவங்க பாட்டியில் வச்சு குடிக்கிற ஆட்கள் கிடையாது, பாத்திரத்தில் வச்சு குடிக்கிறவங்க வீட்டில் லிட்டரு கணக்கில் வச்சுருப்பாங்க. அப்போ நபி சொல்லி அவங்களே போட்டு உடைச்சது. இந்த இதில் நம்ம சமுதாயத்தில் இருக்கவங்க கவர்மெண்ட்டால் இதை நிப்பாட்ட முடியாதுன்னு என்ன நிச்சயம்? கவர்மெண்ட்டாலையும் நிப்பாட்ட முடியும். ஆகவே போதையில் இருப்பவர்கள் விலகி நல்ல மக்களாக வாழ்வோம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் வழங்குவான் என்று கூறி எனது கருத்தை முன்வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ ஒரு மனிதன் போதை அருந்துவதனால இத்தனை சினிமாவிலையும் நண்பர்களாலும் பெற்றோர்களாலும் சமூகத்தினாலும் இந்த இளைஞர்கள் போதைக்கு சென்று அவர்களுடைய உடல் பாதிப்புகளையும் பிறர் நலத்தையும் கெடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை சீர்திருத்தக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எங்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் ஜஸாக்கல்லாஹ்.